ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி வீடியோ. ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஸ்பான் சீசன் 33 வந்து எண்ட் ஆயிடுச்சு. எண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எப்பவும் போல் சீசன் எண்ட் ஈவெண்ட் வந்து ஒரு 7 நாளைக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த சீசன் 33க்கான சீசன் எண்ட் ஈவெண்ட் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நான் ஒரு சில வீடியோக்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், மேபி இந்த சீசன் 33 ஸ்டார்டிங்லன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து புது மவுண்ட் வரப்போகுது அப்படிங்கிறத வந்து காமிச்சிருந்தேன். ஸோ அந்த மவுண்ட் எடுக்கிறது எப்படி என்ன ஏதுங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வெல்கம் டு மினி வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமுக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தவறாமல் வந்துடும். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் இருக்குது, நிறைகள் இருக்குது, இல்லை டவுட்ஸ் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த ஈவெண்ட் ஆரம்பிச்சதுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஈவெண்ட்டுக்கான ரிவார்ட்ஸ் வந்து காமிப்பாங்க. மொத்தமே 3 டாஸ்க்கு 3 ரிவார்டு, அவ்வளோதான். ஓகே, ஸோ இது வந்து டர்ன் இன் ஜூசி க்ளோவர் டு தி அவுட் போஸ்ட். நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு சீசன் ஈவெண்ட்டில் வந்து இந்த ஜூசி க்ளோவர் ஈவெண்ட் வந்து நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ இப்போது அதே தான், அவுட் போஸ்ட்டில் போய் ஜூசி க்ளோவர் ஈவெண்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஜூசி க்ளோவர் எடுத்து நம்ம அங்கே சப்மிட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இந்த ராயல் டீட் வந்து கிடைக்கும். எக்ஸ்சேஞ்ச் டீட் மாற்றிட்டாங்க. ஓகே, நோ இஷ்யூஸ். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் டீட் வந்து கிடைக்கும். நம்ம 30 டொனேட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இது கம்ப்ளீட் ஆயிரும், நம்மளுக்கு வந்து ஒரு டீட் கிடச்சிரும். ஸோ நம்மளுக்கு 30 டொனேட் பண்ணோம்னா நார்மலாக ஒவ்வொரு டீட் 3 தடவை கிடைக்கும். இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டீட், அது 30 டொனேட் பண்ணதுக்காக கிடைக்கும். அது போக உங்களோட டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு இந்த 6 நாளில் வந்து பார்த்திங்கன்னா 16 டாஸ்க் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த செஸ்ட் ஒன்று கிடைக்கும். அது போக 11 டாஸ்க் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த செஸ்ட் கிடைக்கும். மொத்தம் 6 நாள் டைம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த இஷ்யூவும் இல்லை. என்ன கேட்டால் இதில் ப்ரீமியம் வாங்க வேண்டாம் நான் சொல்லிடுவேன். 450 கோல்டு கொடுத்து வாங்குற அளவுக்கு இதில் ஒர்த் இருக்கான்னு கேட்டால் என்ன கேட்டால் இல்லை. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு கொஞ்சம் ஜூசி க்ளோவர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிப்போம். எப்பவும் போல தான் ஜூசி க்ளோவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ஜோனில் தான் கிடைக்கும். ஒன்று வந்து ஜெயின்ஸ் ஃபாரஸ்ட்டு, இன்னொன்று வந்து ஃபாரஸ்ட் ஆஃப் ஷேடோஸ். ஸோ நம்ம வந்து ஜெயின்ஸ் ஃபாரஸ்ட்டே போயிடுவோம், ரீசெட் கொடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கே தெரியும் எனக்கு வந்து பிவிபி அந்தளவுக்கு செட் ஆகாது. நான் கிளாஸ் செலக்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ நம்ம கிளாஸும் செலக்ட் பண்ணோம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது ஜூசி க்ளோவர், எடுத்துக்கலாம். சூப்பர். இவன் இப்படி கொண்டு தான் ஆகணும். ஏன்னா ரீசெட் பண்ணுறதுக்கு வந்து நான் இங்கே இருக்க செஸ்ட்டெல்லாம் தான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ ரீசெட் பண்ணுறதுக்காக நான் கில் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜூசி க்ளோவர் வந்து இப்படி ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இதில் வந்து நீங்கள் 10 கொண்டே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ராயல் டீட் கிடைக்கும். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை, ஈஸியாக பண்ணலாம். பட் உங்களுக்கு அந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த ஈவெண்ட் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் முக்கியமாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஈவெண்ட் ஈஸியாக கஷ்டமான்றதை தாண்டி இந்த ஈவெண்ட் வந்து நம்ம பண்ணுறது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் நடுவில் வந்து கொஞ்சம் சம்மந்தமே எல்லாம் பேசிகிட்டு இருப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே திடீர்னு லெட்டர்ஸ் நம்பர்ஸ்லாம் தெரியுது, உங்களுக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய எமுலேட்டரில் வந்து கண்ட்ரோல்ஸ்க்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லெட்டர் வச்சுருக்கேன். நான் வச்சது மெமோ எமுலேட்டர்ஸ்லேயே அதை வந்து எடிட் பண்ண முடியும், மாற்ற முடியும். உங்களுக்கு மெமோ எமுலேட்டர் பற்றி ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த 0156 என்டர் அந்த மாதிரிலாம் என்ன கீ வேணால் கீபோர்டில் இருக்க என்ன கீ வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே கீ மல்டிபிள் டைம்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு எந்த இஷ்யூவும் இல்லை. அப்படி யூஸ் பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெக்கார்ட் ஆகலை, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகலை, அதுவும் சேர்ந்து ரெக்கார்ட் ஆகும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லெட்டர்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருந்தால் மன்னிச்சிருங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போவுமே உங்களுக்கு அது தெரியாது, நான் அந்த வீடியோ எடிட் பண்ணையில் தான் பார்த்தேன். எமுலேட்டரில் வந்து எனக்கு விஷுவலாக அந்த தெரிகிற அந்த கீ கண்ட்ரோல் கீஸ் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறப்போ அது தெரிகிறதில்ல அப்படின்ட்டு. அது வந்து என்ன கேட்டால் அது வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லுவேன். ஏன்னா சூப்பர் சூப்பரோ சூப்பர் சூப்பர். நான் என்னடா பண்ணேன், முடிஞ்சு போச்சு. ஓகே, எல்லாம் நடக்கும். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து விளாண்டுக்கோங்க. நான் இதை வந்து சொல்கிறதுக்கு காரணம் நான் அவுட் ஆகிட்டேன்றதுக்காக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, உண்மை அதுதான். நான் வந்து இந்த தடவையுமே வந்து ஸ்கில் சேஞ்ச் பண்ணாமல் தான் போயிருந்தேன். ஸ்கில் சேஞ்ச் பண்ணியிருந்தால் மட்டும் பிவிபியில் ஜெயிச்சிருப்பேனான்னு கேட்டால் அதுக்கும் வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ நம்ம இப்போ போகும்போது கொஞ்சம் ஸ்கில்லை மாற்றிக்குவோம். அங்கே என்னோடதில் எனக்கு தெரிஞ்ச அந்த க்ளோவர் மட்டும்தான் இருக்கும், ஏன்னா அது மட்டும்தான் பர்சனல் ஐட்டம். உங்களுக்கு இந்த ஸ்கில்லோட கிளாஸஸ்லாம் வந்து எப்படி அப்கிரேட் பண்ணுறதுக்கான ஈஸி ட்ரிக்ஸும் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு அந்த வீடியோ லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு அது யூஸ் ஆகும்னு தோணுச்சுன்னா நீங்கள் போய் தாராளமாக பார்த்துங்க. நான் இப்போ போயிட்டு என்னோடதில் ஏதாவது மிச்சம் இருக்கா அப்படின்றத பார்க்குறேன்.
சூப்பர். பர்சனல் ஐட்டம் மட்டும் வச்சுருக்கான் பையன், ரொம்ப நல்லவனாக இருக்கானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் நான் வந்து க்ளோவர் கனெக்ட் பண்ணி அதை உங்களுக்கு வந்து காமிக்கிறதுன்றது 10 க்ளோவர் கலெக்ட் பண்ணி 10 தடவை சாகிறதுங்கிறது சரியாக வராது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள். நம்ம இங்கே போயிட்டு அது நம்மளுக்கு புது மவுண்ட் என்னென்ன வந்திருக்கு, அது எப்படி எடுக்கிறதுன்றதை பார்த்துடலாம். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருந்தால் மன்னிச்சிருங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து என்கேஜிங்காக என்டர்டெய்னிங்காக கொண்டு போகலான்னு தான் பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு அதில் ஏதாவது குறைகள் இருக்குனாலும் அது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ரோ வீடியோ லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது, இல்லை வீடியோ ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது, இல்லை வீடியோ ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குது, நான் ரொம்ப ஸ்பீடாக பேசுகிற மாதிரி இருக்குனாலும் அதை சொல்லுங்கள், நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து க்ளோவர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ளோவருக்கு 1 பாயிண்ட் தான். 10 க்ளோவர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டீட் கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி லிமிட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு 100 க்ளோவர் கலெக்ட் பண்ணுறீங்க, 100 டீட் எடுக்க முடியுதுனாலும் எடுக்கலாம். இல்லை எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோவர்ஸ்க்கு வந்து ஒரு லிமிட் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 100 150 க்ளோவர் நீங்கள் வந்து 1 டே கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து ஜோனில் வந்து உங்களுக்கு அந்த 100 க்ளோவரோ 150 க்ளோவரோ வராது. அதுக்கப்புறம் உங்களால் கலெக்ட் பண்ண முடியாது, உங்களுக்கு விசிபிளாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி அந்த மாதிரி கூட இருக்கலாம். லாஸ்ட் டைம் க்ளோவர் ஈவெண்ட்டில் வந்து அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 15 டீட் எடுக்க முடியும். நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விளாண்டிங்க, பிவிபி அந்த பிவிபி பண்ணி விளாண்டாலும் சரி, பிவிபி அவாய்ட் பண்ணி விளாண்டாலும் சரி, உங்களால் அதெல்லாம் பண்ண முடியும். இங்கே இருக்கவங்கள பார்த்தீங்கன்னாலே தெரியும், யாருமே வந்து பெரிய அளவுக்கு ஆர்மர் போட்டுலாம் போக மாட்டாங்க பிவிபினால். மேபி ப்ளூ ஆர்மர் தான் மேக்ஸிமம்ன்ற மாதிரி. அது போக இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராயல் ஸ்டேபிள் மாஸ்டர்கிட்ட வந்து பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து இருக்க மவுண்ட்டெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்கும். இதுதான் வந்து புதுசாக வந்திருக்க மவுண்ட். இது வந்து பிளாக் ஆர்மர்ட் ரைனோ. நம்மளுக்கு வந்து ரைனோ லாஸ்ட் டைமே வந்துருந்துச்சு, லாஸ்ட் டைமில் அதுக்கு முந்தின டைமே வந்துருந்துச்சு. ஸோ இந்த வந்துட்டு ஆர்மர் ரைனோ கொடுத்துருக்காங்க, பிளாக் ஆர்மர்ட் ரைனோ. இது வந்து எமரல்டு, இது வந்து கோல்டன் ஆர்மர்ட் ரைனோ. ஸோ இதுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்கில்லோடு கொடுக்கல, ஸ்பெஷல் ஸ்கில்லோடு கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா பியர்சிங் ரேம் கோல்டன் கொடுத்துருக்காங்க. மற்றது ரெண்டுக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்கில் கொடுக்கல. ஸோ ஸ்பெஷல் ஸ்கில் கொடுக்காமல் உங்களுக்கு வந்து இந்தளவுக்கு இந்த ஹார்ஸ் ஷூ வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணுறது ஒர்த்தான்னு கேட்டால் என்ன கேட்டால் இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா அது கலெக்ட் பண்ணுறதுமே ஒரு பெரிய கஷ்டம். ஹார்ட் மோட் ஓடினில் கிடைக்கக்கூடிய விஷயம் அது. ஸோ பாருங்க, இந்த செஸ்ட்டு உங்களுக்கு வந்து டெய்லி ரிவார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுலேயே இந்த செஸ்ட் கிடைக்கும். இந்த செஸ்ட்டில் அதில் வந்து 3 செஸ்ட் கிடைக்கும் இதில். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரேங்க் 1 ஹார்ஸ் கொடுக்குறாங்க, 5 ஓட்ஸ் கொடுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து என்னது செல்ஃப்னர்ஸ் ஹார்ஸ் ஷூ, ஏதோ ஒரு ஹார்ஸ் ஷூ. ஸோ இது வந்து கர்ஸ்ட் ஐட்டம், இது வந்து நான் கர்ஸ்டு செல்ஃப்னர்ஸ் ஹார்ஸ் ஷூ. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓடின்ஸில் ஹார்ட் மோடில் மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நீங்கள் ஹார்ட் மோடு வந்து நான் இது வரைக்கும் விளாண்டதே இல்லை, விளாண்டுருக்கேன். உண்மையாக சொல்லணும்னா 2 பேர் சேர்ந்தே முடிச்சு விட்டு போயிட்டானுங்க ஹார்ட் மோடை பொறுத்த வரைக்கும். அதில் ட்ராப்ஸ் நிறையா இருக்கும், கர்ஸ் நிறையா விழுகும், எனிமீஸ் வந்து ரேண்டமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஓடினுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு ஜெயிண்ட் இருக்கும் அப்படின்னா நீங்கள் 10 தடவை போய் கிளியர் பண்ணிட்டு வந்தீங்கனாலும் 11ஆவது தடவை போனால் அங்கே அந்த ஜெயிண்ட் இருக்கும். ஸோ ஈஸியாக இருக்கும் அதில். பட் ஹார்ட் மோடில் வந்து அப்படி இல்லை. ஒரு தடவை வந்து ஒரு ட்ராகர் இருக்கும், ஒரு சில தடவை வந்து ஸ்டோன் ஜெயிண்ட் இருக்கும், ஒரு சில தடவை வந்து வுட் ஜெயிண்ட் இருக்கும், எது வேணால் ரேண்டமாக இருக்கும். அதே மாதிரி தான் கர்ஸஸும் ரேண்டமான லொக்கேஷன்ஸில் வரும். ஸோ அது கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயம், அது சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வந்து ஹார்ட் மோடுக்கு போனாலுமே உங்களுக்கு வந்து கர்ஸ்டு தான் கிடைக்கும். கர்ஸ்டு வச்சு அந்த கர்ஸ் ரிமூவ் பண்ணுற போர்ஷனோ இல்லை மீடோ யூஸ் பண்ணி நீங்கள் அங்கே ரிமூவ் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். அந்த டைம் ஆகி உங்களுக்கு 4000 நீங்கள் கலெக்ட் பண்ணி இந்த ஃப்ரீ செஸ்ட்லேயுமே உங்களுக்கு இங்கே 50-50ன்னு கிடைக்கிறதுல கலெக்ட் பண்ணி இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறது உங்களுக்கு டெய்லி லிமிட் 100. ஓடின்ஸ் போர்ட்டல்லையும் உங்களுக்கு அது பர்ச்சேஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பட் அங்கே பர்ச்சேஸ் பண்ணுறது கர்ஸ்டு தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ அதோட டெய்லி லிமிட்டு காமிச்சிடறேன். மேபி 50 or 100 இருக்கும்னு நினைக்கிறேன். 7 டேஸ்க்கு நீங்கள் இங்கே 100ன்னு பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலுமே, பர்ச்சேஸ் பண்ண வேண்டான்னு தான் சொல்லுவேன், பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து எப்படி சொல்ல 7 டேஸ்க்கு நீங்கள் 100 பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலும் 700 தான் வரும். உங்களால் இந்த ஆர்மர்ட் ரைனோ கூட வாங்க முடியாது. அதை தாண்டி உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் ஒரு 6 செஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி இங்கே 25 கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு 25 என்ன இன்னொரு 6 செஸ்ட் ஓப்பன் பண்ணணும். உங்களுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, 3 செஸ்ட்டுக்கு 26, 6 செஸ்ட்டுங்க இல்லை 52 கான்ட்ராக்ட் தேவைப்படும். 52 கான்ட்ராக்ட்னா ஒரு நாளைக்கு 15ன்னு போட்டால் கிட்டத்தட்ட 2.5 நாள் நீங்கள் விளாண்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இதில் 6 செஸ்ட்டு வந்து உங்களால் கான்ட்ராக்ட் வச்சு பர்ச்சேஸ் பண்ண முடியும்.
ஸோ என்ன கேட்டால் இந்த ஈவெண்ட் வந்து ஒர்த்து இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவுமே வந்து ஒரு ஹார்ட் கோர் பே டு வின்ற மாதிரி வந்துருச்சு இந்த ஈவெண்ட்டு. ஏன்டா அப்படி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா சிம்பிள். உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்கத 3 மவுண்ட்டை வந்து உங்களால் காசு செலவு பண்ணாமல் எடுக்கவே முடியாது. ஓகே, லாஸ்ட் டைம் க்ளோவர் ஈவெண்ட் வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 கிரிஃபின் வந்து ஃப்ரீயாக எடுத்தேன். இந்த கிரிஃபினும் சரி இந்த கிரிஃபினும் சரி லெவல் 1 தான் எடுத்தேன், ரேங்க் 1 தான் எடுத்தேன். ரேங்க் 4க்கு வந்து நான் அப்கிரேட் பண்ணிட்டேன். ஸோ அதுவும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த 2 கிரிஃபினுமே வந்து நான் ஃப்ரீ டு பிளேயில் எடுத்தேன். அதுவும் வந்து 100 இப்போ 7 நாள் இருக்குன்னா 7 நாளுமே விளையாண்டு எடுத்தேனான்னு கேட்டால் இல்லை, ஒரு 4 நாள் 5 நாள்ன்ற மாதிரி தான் விளையாண்டு எடுத்தேன். ஸோ அதுவும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா க்ளோவர் ஈவெண்ட் வந்து என்ன கேட்டால் ஒர்த் இல்லை. ஏன்னா 20 கான்ட்ராக்ட் கொடுத்தா தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் டீட் கொடுத்தா தான் உங்களுக்கு ஒரு லெஸர் மவுண்ட் ஸ்பிரிட்டே கிடைக்குது. என்ன கேட்டால் நீங்கள் வந்து சிம்பிளாக இந்த 7 நாளில் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் டாஸ்க் ஒரு 16 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த செஸ்ட்டு உங்களுக்கு ஃப்ரீ டு பிளேயில் கிடைக்கிற அந்த 3 செஸ்ட்டு கிடைக்கிது இல்லைங்களா, அந்த 3 செஸ்ட்டை வச்சுட்டு என்ஜாய் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அதை தாண்டி என்ன கேட்டால் ஏதாவது ஒர்த் இருக்குமான்னு கேட்டால் நீங்கள் க்ளோவர் கலெக்ட் பண்ணிவிட்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் டீட் கொடுத்தீங்கனாலுமே எக்ஸ்சேஞ்ச் டீட்டில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறது எல்லாமே இங்கே வருங்க. ரேங்க் 1 ஹார்ஸ் 5 எக்ஸ்சேஞ்ச் டீடு, ரேங்க் 2 ஹார்ஸ் 17. இந்த லெஸர் மவுண்ட் ஸ்பிரிட் ரேங்க் 1 வந்து 2 எக்ஸ்சேஞ்ச் டீடு. ஸோ அதுவும் ரொம்பவுமே ஒரு எப்படி சொல்ல அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான பொருள். ஏன்னா லெஸர் மவுண்ட் ஸ்பிரிட் உங்களுக்கு இங்கே 5 கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது சான்ஸில். அதை தாண்டி இங்கே பாருங்கள், இது வந்து ரேங்க் 1 ஃபாக்ஸு, இது எலமெண்டல் ஃபயர் எலமெண்டல் ரேங்க் 1 எல்லாமே உங்களுக்கு ரேங்க் 1 தான் கொடுக்குறாங்க. நான் வந்து ஆக்சுவலி இந்த செஸ் ரிவார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கையில் இதோட நிப்பாட்டிட்டேன் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிடுவோம். 5 லெஸர் மவுண்ட் ஸ்பிரிட் கிடைக்குது ரேங்க் 1. நார்தன் உல்ஃப் ரேங்க் 1 இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்தன் உல்ஃப் ரேங்க் 3 உங்களுக்கு நார்த் ஜோனில் நல்லா விளாண்டிங்கன்னா கிடைக்கும். என்கிட்ட இப்போ ஒன்று வச்சுருக்கேன் என்னோடய ரேங்க் கலெக்ஷனில், நான் காட்டுறேன் அப்புறமா. பட் ஒயிட் இல்லை, அது பிளாக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராவலிங் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணும் வேர்ல்டு மேப்பில். அது தாண்டி இது ரேங்க் 1 ஃபாக்ஸு, இது அந்த ஷூ ஹார்ஸ் ஷூ, இது வந்து ரேங்க் 1 எலமெண்டல் ஃபயர். ஸோ இது எதுக்குமே ஸ்கில் கிடையாது. இந்த மவுண்ட்ஸில் அவங்க கொடுக்குறதுல ஒன்று ஸ்கில் இருக்குன்னா இது, அது 4000 இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 1500 வந்து பே டு வின்ல விளாண்டாலுமே ரொம்ப கஷ்டம்னு தான் சொல்லுவேன். அதை தாண்டி 4000 கொடுத்துருக்காங்க அப்படிங்கையில் வந்து பார்த்திங்கன்னா மேபி இது வந்து ஒரு நான் பர்சனல் ஐட்டமாக இருந்துச்சு அப்படின்னா, பர்சனல் ஐட்டம் வேறு, நான் பர்சனல் ஐட்டமாக இருந்தால் வேணால் ஒரு 4 பேர் ஒரு ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லோரும் சேர்ந்து ஒருத்தருக்கு எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். பட் இந்த தடவை வந்து அதுவும் முடியாது. இது எப்படி சொல்கிறது, காசு கட்டி விளையாண்டாலுமே உன்னால் அது எடுக்கிறது கஷ்டம்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈவெண்ட்டு தான் இது. நீங்கள் வந்து இது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குமே வந்து 6 தான் லிமிட்டு. எனக்கு என்னடா நான் இது வந்து ஒரு 60 வாங்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து 250 இதிலே கிடைக்கும், நான் அப்படி காசு செலவு பண்ணுறேன் அப்படின்னா அதெல்லாம் பண்ண முடியாது. உங்களால் முடிஞ்சதே 6 தான் மேக்ஸிமம். அதாவது எல்லா ரிவார்டும் ஒவ்வொரு தடவை எடுக்க முடியும், அவ்வளோதான் உங்களால் இங்கே எடுக்க முடியும். அதை தாண்டி எடுக்க முடியாது. இங்கே பர்ச்சேஸ் லிமிட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் தாராளமாக. உங்களோட கேம்ப் டெவலப்மெண்ட்டுக்கோ, வில்லேஜ் டெவலப்மெண்ட்டுக்கோ, இல்லை கிளான் டெவலப்மெண்ட்டுக்கோ நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஈவெண்ட் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரே வாரம் 7 நாளில் நெக்ஸ்ட்டு சீசன் வந்துடும், சீசன் 34. அதில் வந்து நம்ம ஜாலியாக விளாண்டுக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது இங்கே வந்து நீங்கள் கிளைம் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கிளைம் பண்ணிக்கோங்க. கிளைம் பண்ணால் மட்டும் உங்களுக்கு அது வேஸ்ட் ஆகிக்கிறாதீங்க. ஸோ அதுவும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா நீங்கள் இந்த சீசன் விளாண்டுருப்பீங்க அப்படின்னா தாராளமாக கிளைம் பண்ணிடுங்க, நீங்கள் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கான ஃபுல் கண்டென்ட் நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோக்கான கண்டென்ட்டில் என்ன முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள், இந்த சீசன் 33யோட சீசன் அண்ட் ஈவெண்ட் பார்த்தாச்சு. அது தாண்டி ஈவெண்ட்டில் வந்து என்ன இருக்குது, என்ன புது மவுண்ட் இருக்குது, அது எப்படி எடுக்கிறதுன்றதும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட் ஒர்த்தா இல்லையான்னு பார்த்தோம். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டால் இது ஒர்த் இல்லைன்னு தான் சொல்லுவேன். உங்கள் டைம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. இந்த கேம்லேயும் கூட நீங்கள் வந்து அது நான் சொன்ன மாதிரி தான், டிஸ்ட்ரிக்கோ உங்களோட கேம்பையோ இல்லை உங்களோட கிளான் கேம்பையோ வந்து நீங்கள் தாராளமாக டெவலப் பண்ணலாம். இல்லை உங்கள் கேரக்டர் லெவல் டெவலப் பண்ணலாம். ஓடின்லேயோ இல்லை நார்த் சைட்லேயோ போய் உங்களோட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ஃபேரோ ஷிப் ஜோனுக்கோ போயிட்டு நீங்கள் ஷிப் கிரேவியார்டுக்கோ போயிட்டு நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இந்த 7 நாளில். மேபி உங்களுக்கு இன்னொரு 4 நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஓபிடியில் வந்து
சீசன் 34 ரிலீஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், என்ன பண்ணணும் என்ன ஏது அப்படின்றத வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ என்ன கேட்டால் இந்த ஈவெண்ட் வந்து ஒர்த்லெஸ்ஸுங்க, அந்தளவுக்கு ஒர்த்தும் இல்லை. இது 1500 2000 4000 கொடுத்து 4000 கொடுத்தா மட்டும்தான் பியர்சிங் ரேமு. அது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி எத்தனை எனிமீஸ் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சர்ன்னு பியர்ஸ் பண்ணிட்டு போயிடும். அந்த எனிமீஸ்க்கு வந்து ஹெல்த்தும் கம்மியாகும், ஸ்டன்னும் ஆகும்னு நினைக்கிறேன். 0.5 செகண்டுக்கோ 1 செகண்டுக்கோ ஸ்டன்னும் ஆகும் எனிமீஸு. ஸோ இது எல்லா எனிமீஸ்க்கும் ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் பாஸ் எனிமீஸ்க்கு ஒர்க் ஆகாது. ஸோ அதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அது சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோக்கான கண்டென்ட் நம்ம எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எனக்கு ரொம்பவுமே ஒரு ஊக்கமாக இருக்குது. எப்படி சொல்கிறது, ரொம்ப நாள் வந்து ஒரு குறிப்பிட்ட சப்ஸ்கிரிப்ஷனில் நின்றுருந்துச்சு. அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் சங்கட்டமாக இருந்துச்சு. அப்புறம் கிடுகிடுன்னு ஒரு 10-12 சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறினாங்க. அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா ஒரு 13 சப்ஸ்கிரைபர்ஸ் 14 சப்ஸ்கிரைபர்ஸ் மாதிரி கடந்த ஒரு 28 நாளில் ஏறி இருக்குன்றதுனால கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. 13-14 நேரில் ஒரு பேச்சுக்கு அப்படியே சொல்கிறது தான், அந்தளவுக்கு ஏறிச்சுன்னா சந்தோஷமாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லியிருக்க மாட்டேன். அது போக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா, இல்லை பிடிக்கல, இல்லை இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா என்ன விஷயம்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த கேம் பற்றியோ இல்லை வேறு ஏதாவது கேம் ப்ளே மொபைல் கேம்ஸ் வந்து விளாண்டு உங்களுக்கு அதோட கேம் ப்ளே கொடுக்கணுன்னாலோ நீங்கள் வந்து அந்த கேம் நீங்கள் மொபைல் கேம் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். நான் வந்து முடிஞ்சால் அதை விளையாண்டுட்டு, பட் நான் இப்போ சொல்லிடுறேன், ஏதாவது ஃப்ரெஷ்ஷான கேம் சொல்கிறீங்க அப்படின்னா, புது கேம் சொல்கிறீங்க அப்படின்னா நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும்னா அந்த கேம் வந்து நான் 0ல இருந்தால் கண்டினியூ பண்ணிட்டு வந்து உங்களுக்கு வீடியோ போடுற மாதிரி இருக்கும். அதையும் நான் இப்போ சொல்லிடுறேன். ஸோ அது தாண்டி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணால் ஃப்ராஸ்பான் விளாட்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மேபி எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் போகும், சஜஷனில் எல்லாருக்கும் போகுமான்னு தெரியல. இந்த வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா சஜஷனில் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.